ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடையிலேருந்து வாங்கின எந்த பேக்கெட் மசாலாவும் சேர்க்காம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எப்படி மீன் குழம்பு செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் லைட்டாக வெடித்ததுக்கப்புறமா இதில் 3 பெரிய வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம இதை அரைக்க தான் போகிறோம், ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் வெங்காயம் இன்னும் கூட சீக்கிரமாக மசிஞ்சிடும். இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வெங்காயத்தை வதக்கும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கி வரும். நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காவை துருவி சேர்த்துருக்கேன். இதே மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாடியில் சேர்த்து தேவையான அளவு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மசாலா இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு தாளிக்கிறப்போ ஒரு டைம் இதை சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் 10 போல் சின்ன வெங்காயமும் 3 பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம்லாம் வதங்கி லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா எல்லாமே ஒன்று சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் புளி கலந்த தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 லெமன் சைஸ் புளியை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சி சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும்போது மசாலா அரைச்ச மிக்சியையும் புளி கரைச்ச தண்ணியையும் எல்லாத்தையுமே கழுவி சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம உப்பு போட்டிருக்கோம், ஸோ ஒரு தடவை உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கொஞ்ச நேரம் குழம்ப கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரப்போ இது கூட முருங்கைக்காயும் மாங்காயும் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காவும் மாங்காவும் சேர்த்து குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இதில் மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடி குழம்ப தனியாக எடுத்துட்டு அப்புறம் மீன் சேர்க்குறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதனால் வேறு சட்டியில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நல்லா குழம்பு கொதிக்கிறப்ப நம்ம 3 சங்கரா மீன் சேர்த்துப்போம். வேறு எந்த மீன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மீனையும் சேர்த்துட்டு மீன் நல்லா வேகிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா அந்த ஆவியில் மீன் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சுட சுட மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.